நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமானதா? அது எல்லாருக்கும் செட் ஆகுமா? அவங்க நெறையா சொல்லுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமானது. எல்லாரும் இதில ஜெயிக்க முடியும் அப்படி இப்படி. இது சரியா? அப்படின்னா, அது அவங்கவங்களுடைய கருத்து. அது தெரியல அது என்னன்றது. அது வந்து நான் அப்படி பார்க்கல. யாருக்கு அந்த லீடர்ஷிப் இருக்கோ, யாரு ஒரு ஒரு நபருக்கு வந்து என்னைய மாதிரியே இன்னொரு கருத்து இருக்கும். அவங்களுக்கு நான் நம்புற மாதிரி அல்ல என்னுடைய நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கணும். நான் பார்த்த மாதிரி பார்வை அவங்களும் பார்க்கணும். நான் கத்துக்கிட்ட மாரியே அவங்களே கத்துக்கணும். அம் நான் பார்க்குற மாதிரி வேலைய அவங்களும் பார்க்கணும். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும். நான் எத ஃபாலோ பண்ணனோ அதே மாரி அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அ அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு லீடர்ஷிப் இருக்கும்போது, ஒரு லீடர்ஷிப் அந்த இந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு வேறு கருத்து இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டா இருக்கலாம். அவங்க அவங்க வந்து நம்பிக்கைய வச்சு ஒரு ஒரு விஷயமா இருக்கலாம். அ அவங்களுடைய கருத்து வேற இருக்கும். அந்த கருத்து வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க? அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாரி வந்து ஆ தோக்குறதுக்கு அது என்ன சொன்னா, ட்ரை பண்ணுறதுக்கு தயாரா இருக்கணும். அடுத்து, 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 அடுத்து. உடனடியா எதுவும் கிடைச்சிராது இல்லையா? அப்படி உடனடியா கிடைச்சிரா இருந்தா எல்லாருமே இதுக்குள்ள வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அல்லது இதுக்குள்ளன்னு மட்டும் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அல்லது நல்லா நம்ம வந்து அந்த அ இதுவரைக்கும் நடந்த சக்சஸ் பீப்பிள்ஸோடைய ஒரு வரலாற எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே ஜெயிச்சவங்க உடனடியா நடந்துறது இல்ல. ஜெயிச்சவங்க எல்லாரோடைய இதுவும். அப்போ சம்திங் ஏதோ விஷயங்கள வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, அடுத்து ஃபெயிலியர், அடுத்து ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு இப்படி தோணுது. அப்போ இது இது யார் அ அ ஃபேஸ் பண்றாங்களோ, இது இது இத இது இதுக்கு யார் தயாரா இருக்காங்களோ, அவங்க வந்து இதுக்குள்ள ஸ்டாண்டர்டா இருக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து அவாய்ட் பண்றது. யாரெல்லாம் நம்மள வந்து யார் வேணாலும் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இது வந்து ஜெயிக்காது, இது வந்து நடக்காது, இது கிடைக்காது, இது முடியாது அப்படின்னு சொன்னவங்க, அத அந்த சொன்னவங்களுடைய இத கேட்காம, இது எப்படி நடக்க வைக்கலாம், இது எப்படி வந்து செய்யலாம், இது எப்படி வந்து நம்ம முடிக்கலாம், நம்ம கண்ணோட்டத்துல இருந்து. அதனால ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது, அது வந்து சக்ஸஸ் ஆகுற ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அத ட்ரை பண்ணாம, அத விட்டுட்டு போற ஒரு நபரா இல்லாம, அந்த அத வந்து நிராகரிப்பு ரிஜெக்ஷன வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தயாரா இருக்கிற ஒரு நபரா இதுக்குள்ள ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆ ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. ஹார்ட் ஒர்க் அப்படின்னா நெறையா நெனச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் அது நெகட்டிவான ஒரு வார்த்தையா தோணுது. கடின உழைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடின உழைப்புக்கும் வேதனையா வேலை பார்க்குறது தான் அது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி. கடின உழைப்புன்றது வந்து நான் விரும்பி வேலை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வேலை. நான் ரொம்ப ஹேப்பியா நான் ஃபீல் பண்றேன் அந்த வேலைய பார்க்குறது. அந்த வேலை வந்து எனக்கு விரும்பி இருக்கு. எவ்வளவு தான் அது கடினமா இருந்தாலும் அத நான் செய்றதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அப்படின்றது தான் அது கடினமான வேலையா அப்படின்னு. அப்படிப்பட்ட நபரும் இதுக்குள்ள சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இதையும் தாண்டி அந்த கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில வந்து எப்படிப்பட்ட நபர நம்ம வந்து அந்த கம்பெனிய சூஸ் பண்றோமோ, அந்த கம்பெனி ஒரு 5 இயர் அண்ட் அபோவ் இருக்கணும். அந்த அந்த கம்பெனியில உள்ள அந்த ப்ராடக்ட்ஸ்னோடனே நம்ம வந்து பொருள் மட்டும் நினச்சிடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் நினச்சிடக்கூடாது. அவங்க வந்து ரா மெட்டீரியல் வந்து காயின் வச்சிருக்கலாம். அல்லது வந்து வேற ப்ராடக்ட்ஸ் வேறனா இப்போ ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருப்பாங்க. அதுவும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியா இருக்கும். அப்படி கூட வந்து இருக்கும். அப்ப இது எல்லாமே ஃபேஸ் பண்றதுக்கு இது எல்லாமே வந்து கவனிக்கணும். இந்த 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 மாதிரி எது நம்மளுடைய கேரக்டருக்கு செட் ஆகும், எந்த ப்ராடக்ட் செட் ஆகும், எந்த மாதிரி விஷயங்கள நம்ம வந்து எடுத்துட்டு போ முடியும் அப்படின்றதையும் கவனிக்கணும். அதே மாதிரி நம்மள யார் வந்து ஃபாலோ பண்றாங்க, நம்மள யார் வந்து வழிநடத்த போறாங்க, நம்மள யார் வந்து கைடன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க, அந்த நபர் கரெக்டான நபரா, அந்த நபர் சரியான ஒரு நபரா நம்மள வந்து கைடன்ஸ் பண்ணி கொண்டு போவாரா அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே வந்து
சரியாக வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பட் அவங்க வந்து சரியாக வழிநடத்த மாட்டாங்க. அந்த டேலண்ட் இருக்கிற நபரையும் மிஸ் பண்ணிடுவாங்க. அல்லது அவங்க சொல்கிறத கேட்கணும்னு நினைப்பாங்க. ஒரு 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 லீடர்ஷிப் அப்படின்றது வந்து தன்னுடைய டீம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் கொடுக்கறது தான் ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது தான் நான் வந்து பார்க்குறேன். டிசிப்ளின்றது வேறு. சொன்ன வேலையோ அல்லது செய்ய வேண்டிய வேலையோ செய்யாமல் இருக்கிறது தப்பு, அது வேறு விஷயம். ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுதந்திரம் இருக்கும் இல்லையா, அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு 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 கருத்து இருக்கும், ஒரு 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 விஷயம் பிடிச்சிருக்கும், அந்த விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தலையிடாமல் அவங்க செய்கிற வேண்டிய வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, பார்க்க வேண்டிய வேலையை கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும். மற்றபடி அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு நபராக இருந்தால், அந்த லீடர்ஷிப் இருந்தால், அந்த மாதிரி நபர்களோட நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி நபர்களோட நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ்னால் எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. சக்ஸஸ்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் செய்யும்போது அந்த அந்த விஷயத்தில் சக்ஸஸ், அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ ஒரு நபர்கிட்ட நான் பேச போகிறேன், சக்ஸஸ். இப்போ நான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன், இந்த வீடியோ முடிச்சிட்டா அது சக்ஸஸ், அவ்வளோதான். நான் அப்படி பார்க்குறேன். ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ இப்படிப்பட்ட நபர்லாம் வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து எப்படி நம்ம பார்த்து சூஸ் பண்ணணுன்றது இருக்குது. எல்லாருக்குமானதா அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமானது. ஆனால் அது பார்க்குற விதம், அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சூழல், அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கரெக்டான கம்பெனியோ அல்லது சரியான ஒரு லீடர்ஷிப்போ வழிநடத்துகிற நபரோ கிடச்சிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எல்லாருக்குமானதா அப்படின்னா எல்லாருக்குமானதும் நம்ம சொல்லிடலாம், எல்லாருக்குமே கொடுத்துலாம். ஏன்னா இந்த கேரக்டர்லாம் யாருக்கு இருக்கும்னு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் அவங்கவுங்களுடைய கோல் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் வந்து ஒரு மிலிட்ரி மேன் ஆகணுன்றவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து சொல்லிட முடியாது. நான் ஒரு பெரிய வந்து ஒரு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும், நான் பெரிய சாதனை படைக்கணும், நான் மற்றவங்களோட நான் வந்து பெரிய லெவலில் போகணும்னு நினைக்கிறவங்க போய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ அவங்களுடைய விஷயங்கள், அவங்களுடைய கோல் வேறு மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் அவங்களுக்கும் நீட் இருக்கா, மணி நீட் இருக்கானா இருக்குது. அப்போ மணி நீட் இருக்கிற எல்லாருக்குமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தேவை அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ எல்லாருக்குமே சொல்லலாமானா சொல்லலாம், அது அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ சரியான ஒரு லீடர்ஷிப் நபர் யாரெல்லாம் இருக்காங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து புரியுதோ, ஒரு லீடர்ஷிப் எடுக்க தயாராக இருக்கிறவங்க, பொறுப்பு எடுக்கிறவங்க தான் இதுக்குள்ளே ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வந்து எப்படி பார்க்குறோம், எப்படி நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்க்குறோன்றவங்கள பொறுத்து இருக்குது. எல்லாருக்குமே நான் சொன்னது சரியாக வந்துருமானா தெரியலை.